என்ன நந்து, எதுக்கு இந்த நேரத்துல? இல்ல ஜோ, சும்மா மனசு விட்டு பேசலான்னு. சரி, இப்ப எதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ்லாம்? சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக தான். ஓ சரி, சொல்லுங்க என்ன விஷயம்? வாங்க சொல்றேன், ப்ளீஸ் வாங்க. உட்காருங்க ஜோ. நந்து, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல ஜோ, கல்யாணம் முடிகிற வரைக்கும் டென்ஷன் இருக்க தானே செய்யும். ஆமா, எனக்கு கூட டென்ஷனா தான் இருக்கு. எப்படியோ நல்லபடியா முடிஞ்சா சரிதான். சரி, கூல் ட்ரிங்க் சாப்பிடலாமா? கொடுங்க. இது இதை வாங்கிக்கோங்க. ஏன் இதை சாப்பிட்டா என்ன? அது ஒன்றும் இல்லை ஜோ, ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் கூல் ட்ரிங்க்ஸ் தரேன். ரைட் ஹேண்ட்ல கொடுக்கறதா முறை தான். ஓ அப்படி சொல்றீங்களா? ஓகே. ஏண்டா ஜூஸ் கொடுத்து ஜோதிகாவை ஏமாத்தலான்னு பாக்குறியா? இதே மாதிரி தானே என்ன ஏமாத்துற. இந்த ராதா இருக்கிற வரைக்கும் நீ யாரையும் ஏமாத்த முடியாதுடா. என்னது நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி நந்து, டைம் ஆயிடுச்சு, நான் இப்ப போறேன். சரியா? நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க. பொறுக்கி ராஸ்கல், ஜோதிகாவை கடத்திட்டு போயிட்டு அவளை கல்யாணம் பண்ண பாக்குறியா? டேய், இந்த ராதா இருக்கிற வரைக்கும் நடக்காதுடா. விடிஞ்சா கல்யாணம். அர்ச்சனா நந்தகுமாருக்கு வார்னிங் கொடுத்திருக்காங்க. ஆனந்த நந்தகுமார் மோசமான பயலாச்சு. அர்ச்சனா கொடுத்த வார்னிங்க அலட்சியமா ஏத்துப்பானு தெரியலையே. என்ன செய்யறதுன்னு ஒரு குழப்பமா இருக்கு. இந்த நேரத்துல யாரா இருக்கும்? வண்டி எழுங்கோ. வரதா? என்ன மாமா, ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல இருக்கு. நாளைக்கு உனக்கு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எந்த சிக்கனும் இல்லாம நம்ம போட்ட பிளான் படி எல்லாம் நடக்கணும் இல்லையா? நீங்க சொல்றது சரிதான் மாமா. அந்த நந்தகுமார் கிரிமினலா வேலை செஞ்சிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்ணா தெரியுமா மாமா? என்ன பண்ணா? ஜோதிகாவுக்கு கூல்ட்ரிங்க்ஸ்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து மிட் நைட்ல கடத்த பார்த்தான். கடத்திட்டு போயிட்டு ஏர்லி மார்னிங் ஜோதிகாவை கல்யாணம் பண்ற பிளான்ல இருந்தான். நான் தான் நந்து ஜோதிகா கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த நேரமா பார்த்து அவன் ரூம்குள்ள போய் ஜோதிகாவுக்குன்னு மாத்திரை கலந்த ஜூஸ் டம்ளரை மாத்தி வச்சுட்டேன். மாத்தி வச்ச அந்த டம்ளரை இப்ப நந்துவே குடிச்சிட்டான். குடிச்சிட்டு மயங்கி விழுந்து கிடக்குறான்.
நினைச்சேன். நல்ல வேலை நீ தடுத்துட்ட. அவனை 4 ஆறு அரைஞ்சிட்டு தான் வந்த மாமா. ஏன் மாமா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறவன நான் எதுக்கு மாமா கல்யாணம் பண்ணிக்கணும்? ஏய், பேசாம அவனை தூக்கி எரிஞ்சிடலாமான்னு தோணுது. என்ன பேசுற? பின்ன என்ன மாமா, இப்படி ஒரு அயோக்கியனை கட்டிக்கிட்டு நான் என்னத்த வாழ போறேன்? ஏய் ராதா, என்ன ராதா நீ நினைக்கிற மாதிரி பூமிகா நினைச்சிருந்தா நான் இன்னைக்கு மனுஷனா மாறி இருப்பேனா? அவ பொறுமையா இருந்து கடைசியில என்ன ஒரு மனுஷனா மாத்திருக்கா. அந்த மாதிரி நந்தகுமார் ஒரு நல்ல மனுஷனா மாறுவாராதா? இங்க பாரு, உன் வயித்துல குழந்தை வேற இருக்கு. அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டா நாளைக்கு சொல்லணும்ல. இங்க பாரு, நீ நந்தகுமார கல்யாணம் பண்ணி ஆகணும் ராதா. அர்ச்சனா அக்காவும் நீங்களும் கொடுக்குற நம்பிக்கையில தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன் மாமா. அந்த நம்பிக்கையோட தைரியமா இரு. நாளைக்கு உனக்கும் நந்தகுமாருக்கும் கல்யாணம் நடக்கும். எனக்கும் நந்தகுமாருக்கும் கல்யாணம் நடக்கும். ஆனா ஜோதிகாவோட கல்யாணம் கேள்விக்குறியாயிடுமே. இல்ல ராதா, கேள்விக்குறியாகாது. நாளைக்கு கண்டிப்பா ஜோதிகாவுக்கும் கல்யாணம் நடக்கும். அதுக்கும் அர்ச்சனா ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. நாம நினைக்கிற மாதிரி எல்லாமே நல்லபடியா நடந்து முடியணும் மாமா. கண்டிப்பா நடக்கும் ராதா. நீ மனசு போட்டு குழப்பிக்காம நிம்மதியா போய் தூங்கு போ. ராதா, இதுக்கும் நந்தகுமார் மேல ஒரு கண்ண வேறு. சரிங்க மாமா. சரி, பாத்து போ. வரேன் மாமா. வணக்கம் சார். வணக்கம். உள்ள போங்க. வாங்க வாங்க அமுல்ராஜ். வணக்கம் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு. சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பசங்க யாரும் வரலையா? இதான் என் பொண்ணு. ஓ, fine. உள்ள போங்க. Right. பூமிகா, 1 second please. சொல்லுங்க நான் சொன்னல, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் அமுல்ராஜ். வணக்கம். என் பாலிய நண்பர். ஓ, என் பிசினஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் கிரானைட் பிசினஸ்ல பார்ட்னர்னு சொல்லி. ஆமா. பூமிகா அப்படியா? இவங்கதான். இவங்களுடைய தங்கச்சி தான் என் மகன் கட்டிக்க போறான். ரைட், ரொம்ப சந்தோஷம். ரைட். அப்புறம் அமுல்ராஜ், நீங்க உள்ள இருங்க. சரி. கல்யாணம் முடிஞ்ச பிறகு நிதானமா பேசுவோம். சரி உள்ள சரி. போங்க. வரமா. வாங்கம்மா. வணக்கம் வணக்கம். ஹலோ. வணக்கம்மா. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா? நீங்க நல்லா இருக்கீங்களா? டேய் நந்து, என்னடா பண்றது? இனிமே தப்பிக்கவே வழி இல்லைன்னு தோணுது. டேய், நீ ராதா கழுத்துல தாலி கட்டலனா அந்த கலெக்டர் உன்னை சும்மா விட மாட்டாங்கடா. அவங்க சொன்ன மாதிரியே உன்னை என்கவுண்டர்ல போட்டால போட்டுருவாங்க மச்சான். உன் கூட நாங்களும் இருக்கோம். எங்களையும் போட்டா என்னடா பண்றது? நான் எங்க வீட்டுக்கு ஒரே போல மச்சான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. நாங்க கிளம்புறோம்டா. வாங்கடா. டேய் நில்லுங்கடா. இந்த மாதிரி பாதையில விட்டு போறதுக்கு தான் நான் உங்களை வர சொன்னா பயந்தாங்களே பசங்களா. சரிடா, வேற என்ன ஐடியா வச்சிருக்க? அத சொன்னாதானே எங்களுக்கு தைரியம் வரும். அந்த அர்ச்சனா நினைக்கிற மாதிரி ராதா கழுத்துல தாலி கட்ட நான் ஒண்ணும் கோழ கிடையாதுடா. பொறுத்து இருந்து பாருங்க. என்னத்தடா பாக்குறது? மண்டபத்தை சுத்தி போலீஸ் பந்தோபஸ்து போட்டிருக்காங்க. தப்பிக்கிறது கூட வழி கிடையாது. நாங்க மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கோம். நினைச்சாலே நெஞ்சு திக்கு திக்குங்குதுடா. டேய், நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. கலெக்டர் அர்ச்சனா வந்தாலும் சரி, அந்த மொத்த போலீஸ் படையும் உள்ள வந்தாலும் சரி, நான் நினைச்சதை அடைஞ்சே தீருவேன். ஜோதிகா கழுத்துல தாலி கட்டியே தீருவேன். டேய், எப்பறா இவ்வளவு நம்பிக்கையா சொல்ற? ஏன்னா என் கையில ஒரு துருப்பு சீட்டு இருக்கு. அதை வச்சு நான் ஜோதிகா கழுத்துல தாலி கட்டுவேன். அதுக்காக ஒரு உயிர் பலி கொடுக்க கூட நான் தயாரா தான் இருக்கேன். அது யாருன்னு நீங்க பொறுத்திருந்து பாருங்க. என்ன யாராலும் எதுவும் பண்ண முடியாது. எல்லாரும் ஒதுங்கி நின்று வேடிக்கை தான் பார்க்கணும். நான் என்ன பண்றேன்னு நீங்களும் பாருங்க. உலகமெங்கும் கொண்டாட்டம்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும், அதுதான் சோறு. ஸோ மெட்ராஸ்லேருந்து சென்னை வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கொண்டாட தான் இந்த வீடியோ. 1951 அண்ணா சாலையில் ஆரம்பிக்கப்பட்ட கடை தான் புகாரி.
புகாரி கடையை பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்ப ஃபேமஸ் வந்து சிக்கன் 65. அதாவது இந்த சிக்கன் 65 கண்டுபிடிச்சவங்களே வந்து புகாரி ஹோட்டல் தான். அண்ட் இதனால தான் வந்துட்டு நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில் டாப் 10 ஃபுட் சிட்டிஸ் இந்த வேர்ல்டில் சென்னை செகண்ட் ரேங்கில் இருக்குது. கல்யாணம் முடிஞ்சோட அப்படியே போயிடக்கூடாது, இருந்து நிதானமா சாப்பிட்டா சரிங்க வாங்க உள்ள வாங்க. என்ன பார்க்க கூட மாட்டேங்கிறா. வணக்கம். எவ்வளவு வெக்கப்படுற பாருங்க. நல்லா இருக்கு. சரி சரி உள்ள போங்க உள்ள போங்க. பூமிகா வாங்க வாங்க வாங்க. எங்க லேட் பண்ணிடுவீங்களான்னு நினைச்சேன். உள்ள போங்க. சரிம்மா. ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தாங்கிறத விட என்ன சம்பாரிச்சாங்கிறத இந்த மாதிரி கல்யாணம் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயத்துல நம்ம 2 குடும்பமும் கொடுத்து வச்சவங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட மணமக்களை வாழ்த்த நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆமா அங்கிள், நம்ம பணம் காசை விட நிறைய மனுஷங்களை தான் சம்பாதிச்சோம். வெரி ட்ரூ ட்ரூ. ஹாய் பூமிகா. வாங்கண்ணே. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ஏன் அண்ணி வரல? அண்ணி இதை வந்துட்டு இருக்காமா? சரி சரி உள்ள போங்க. என்ன வித்தியாசமா பாக்குறாரு சார்? என் பேரு சுதர்சனம். காலையில என் பொண்ணு கல்யாணத்துக்காக எல்லாரும் வந்தோம். அப்புறம் ஆரத்தி எல்லாம் எடுத்தாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஏறி போனேன். அப்போ என் சம்மந்தி என்னை பார்த்து ரூமுக்கு போங்கன்னு சொன்னாரு. நானும் ரூமுக்கு போனேன். அங்க ஆனந்த் செல்போனுக்கு சார்ஜர் கேட்டாரு. அப்புறம் வந்து நீங்க இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்புறம் நான் வெளியே வந்தேன். கல்யாண மண்டபமே கலகலான்னு இருந்தது. அர்ச்சனா மேடம் கூட வந்தாங்க. வணக்கம் சொன்னேன். அவங்களும் எனக்கு வணக்கம் சொன்னாங்க. விட மாட்டான் போல் இருக்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? என்னது? நானே இப்பதானே வந்தேன், எனக்கு எப்படி தெரியும்? இத பாருங்க, என் பொண்ணு ஸ்ரேயாவுக்கும் ஆனந்துக்கும் இந்த கல்யாண மண்டபத்துல கல்யாணம் வச்சிருந்தோம். மறுபடியும் அப்போ எல்லாரும் ஒன்னா கார்ல தான் வந்தோம். வந்த உடனே ஆரத்தி எல்லாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்த உடனே அங்க என் சம்பந்தி என்னை பார்த்து அவர் என்கிட்ட நீங்க ஏன் எந்திரிச்சிட்டீங்க? ஆள விடியா, என்ன மெண்டல் ஆக்கிடுவான் போல் இருக்கு. என்ன இவங்கிட்ட என்ன கேட்டோம்? ஏன் அப்படி ஓடுறான்? ஒருவேளை இவன் நம்மள லூசுன்னு நினைச்சிட்டானோ? ஏன் அப்படி ஓடுறான்? உன்னை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. என்ன இது? லூசுன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டானா? என் டவுட்டை யார்கிட்ட கேட்கலாம்? அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். கரெக்டா தான் இருக்கு. ஏ ஜோதிகா, இப்போ உன் முகத்துல இருக்க புரிப்பை பார்த்தா நான் மட்டும் பையனா இருந்தேங்க ஒன்னதான் கல்யாணம் பண்ணிருப்பேன். அவ்வளவு அழகா இருக்க. ஏன் இப்ப மட்டும் என்னாச்சு? கல்யாணம் பண்ணிக்கோ. யார் வேண்டான்னு சொன்னா? படிக்கலாமே. இருக்கு. அப்படியா? இதுக்கெல்லாம் வைக்கப்பட்டா எப்படி? இன்னும் எவ்வளவு இருக்கு? ஆமா, உனக்கு இருட்ட பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்வியே, இனிமே எப்படி? முதல்ல நீங்க வெளிய போங்கடி. நீங்க எனக்கு அலங்காரம் பண்ண வேணாம், ஒண்ணும் பண்ண வேணாம், நானே படிக்கிறேன், போங்க. ஏண்டி, என் கல்யாணத்துக்கு வந்து என்ன கலாட்டா பண்ண? அதெல்லாம் நான் உனக்கு திருப்பி பண்ண வேண்டாம். ஏய் போடி. பாத்து ஜோத், ரொம்ப வைக்கப்படா. ஏய், என்ன என்னது இது? இன்னும் போட மாட்டாம இருக்க? அக்கா, இவங்க எங்க கை என்ன ரெடியாக விடுறாங்க, கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதான் இருப்பாங்க. நல்லா சொல்லு அக்கா, ரொம்ப அழகா இருக்கடி. வாழ்க்கையும் இதே மாதிரி இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூக்கா. சரி சரி, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. அந்த புடவையை வாங்கிட்டு வந்தாச்சா? இன்னும் சீக்கிரம் வாங்கிட்டு வந்து புடவையை மாத்துங்க. சரி சரிங்கக்கா. சீக்கிரம் ரெடி ஆகு. ஏய், அந்த ஹேர் பின் எடு. ஏய், அந்த செயின் மடங்கிருக்கு பாரு, அதை சரி பண்ணு. ஏய், சீக்கிரமா பண்ணுங்கடி. ஏய், கொஞ்சம் திருப்பு. குடு, நான் போட்டுக்கிறேன். ஏய் இருடி, ஏன் அவசரப்படுற? கொஞ்சம் இரு. ஆத்தா இன்னும் உயிர் பலி கேட்கிறாமா? பேசாம கல்யாணத்தை நிறுத்திடுமா?
கடவுளே உன்னதான் நம்பி இருக்கேன். ஜோதிகா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். எந்தவித அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. நீதான் துணை இருக்கணும். ஜோதிகா இந்த ஜோதிகா ரெடி ஆயிட்டியா? சரிடி, கரெக்ட். இன்னும் ரெடி பண்ணலையாவல? என்னம்மா அது? இன்னும் முகூர்த்த ட்ரெஸ் கூட போடாம இருக்க. அவ்வளவுதான் ஆண்டி, ரெடி ஆயிட்டா. எடுத்து கொடுக்கறேன், ரெடி பண்ணுங்க. சரி. அந்த ரூம்ல தான் ட்ரெஸ் வச்சிருக்கேன், போய் எடுத்து. சரி ஆண்டி. பூமிகா, அம்மா. என்ன பூமிகா, என்னாச்சு? எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, நம்ம ஜோதிகா கல்யாண கோலத்துல அழகா இருக்கால, பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய் சத்யா, ஜோதிகாவை இங்க கூட்டிட்டு வா, அந்த ரூம்லயே ட்ரெஸ் மாத்திக்கலாம். ஏய் வாடி, அங்கேயே போய் புடவை மாத்திக்கலாம். சரி, நம்ம அங்கேயே போயிடலாம். அக்கா, நான் அங்கேயே போய் புடவை மாத்திக்கிறேன். நான் அங்க போறேம்மா. சரி, வாங்கடி. ஜோதிகாவை கல்யாண கோலத்துல பாக்குறதுக்கு அழகா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு சொல்ற. ஆனா ஓ முகத்துல சந்தோஷத்தை காணுமே, ஏன்? இந்த கல்யாணம் நடந்தா உயிர் பலி ஆயிடும்னு அந்த சாமியார் சொன்னது எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருதுமா. நேத்து நம்ம ரோஜா மாடிப்படியில இருந்து கீழே விழுந்ததுல இருந்து எனக்கு என்னமோ மனசே சரியில்லை. சாமியார் சொன்ன மாதிரி சகுனம் எல்லாம் நடக்குது. இப்ப வரைக்கும் நம்ம ரோஜாக்கு என்ன ஆச்சு, அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு யாருமே எதுவும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நான் யாரையாவது இழந்துருவனோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. மதன் மச்சான் இன்னும் மண்டபத்துக்கு வரல. ராதாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் சாமியார் சொன்னது எனக்கு ஒரு பக்கம் பயமாவே இருக்குமா. இத பாரு பூமிகா, மத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்றவ நீயே கலங்கலாமா? நீ அழக்கூடாது. நீ படாத கஷ்டம் இல்ல, அனுபவிக்காத துயரம் இல்ல, அதெல்லாம் நீ எவ்வளவு கடந்து வந்துட்ட. இத பாரு, அதெல்லாம் ஜெயிச்சு வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னோட நல்ல குணமும் நம்பிக்கையும் தான். உனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்கறதுக்கு அர்ச்சனா மேடம் இருக்காங்க. எதுவா இருந்தாலும் அவங்க பாத்துப்பாங்க. இத பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க. நம்பிக்கையோட இரு. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். மலை போல கஷ்டம் வந்தாலும் பனி போல தானா விலகிடுமா. கவலைப்படாத, நீ நினைக்கிறது நல்லபடியா நடக்கும். பூமிகா, இத பாரு. சரி சரிம்மா. சரி, நீ போய் ஜோதிகா ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. நான் கீழே போய் வந்தவங்களை கவனிக்கிறேன். சீக்கிரம் வந்துரு. சரிம்மா, நீங்க போங்க, நான் வரேன். என்ன பண்றது? யாருமே என் டவுட்டை கிளியர் பண்ண மாட்டேன்றாங்களே. யார்கிட்ட கேட்கலாம்? யார் தான் கரெக்டா சொல்லுவாங்கன்னே புரியலையே. அவர் தான் சரி. அவர்கிட்ட போய் கேட்போம். நமஸ்காரம் சாமி. வணக்கம் சாமி. நமஸ்காரம் பகவானே, நன்னா இருங்க. மகிழ்ச்சி. சாமி, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. டவுட்டா? என்ன டவுட்டு? காலையில என் பொண்ணு ஸ்ரேயா கல்யாணத்துக்காக இந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்தோம். சரி. அப்புறம் அந்த நந்தகுமாரை பார்த்தேன். சரி. அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே தெரியல. இப்படியெல்லாம் கேட்கறேன்னு என்ன லூசுன்னு நினைச்சிடாதீங்க. இல்ல, இந்த கஜினி சூர்யா மாதிரி பழசெல்லாம் மறந்துட்டானா?
மண்டபத்துல எல்லார்கிட்டயும் இதே கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன யோசிக்கிறீங்க? ம்? சொல்லுங்க சாமி. உங்க கேள்விக்கு ஆ, இந்த மண்டபத்திலே ஒரே ஒருத்தரால தான் பதில் சொல்ல முடியும். போய் யாருன்னு சொல்லுங்க, நான் போய் கேட்டுக்கிறேன். அங்க பாருங்க, அதோ நிக்கிறா பத்தியால வெளியில வழுக்க மண்டையா கண்ணாடி போட்டு மேஜர் சுந்தரராஜன் மாதிரியே பேசிட்டு எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அங்க பாருங்க. ஆமா. அவர் ரெண்டு போய் கேட்டேன்னா உங்க பற்றின எல்லா டீட்டெயிலையும் அவர் சொல்லிடுவார். ஓ அப்படியா? நானே போய் கேட்டுக்கிறேன். போங்க. சார் பாருங்க, என் பேரு சுதர்சனம். மாமா, நந்தகுமாருக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. பயப்படாத ராதா, நிச்சயமா நடக்கும். அவன் நினைச்சு நீ ஏன் பயப்படுற? நம்ம 2 பேரும் மார்வெஸ்ட்ல இங்க வந்திருக்கிறதே உனக்கும் நந்தகுமாருக்கும் கல்யாணம் நடக்கணும் தானே? அவன் எந்த விதத்திலையும் இங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது. அப்படி போனா போலீஸ் அவனை என்கவுண்டர் பண்ணிடும். அது அவனுக்கும் தெரியும். அர்ச்சனா போட்ட பிளான்ல இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. அப்படி இல்ல மாமா, அவன் ரொம்ப கெட்டவன், என்ன வேணாலும் செய்வான். அது நடக்காது. அவன் முழுசா அர்ச்சனா கிட்ட மாட்டிக்கிட்டான். இதே மனவரையில நான் அவனை உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். நீ கவலைப்படாத. என்ன ஐயரே பேசிட்டே இருக்கீங்களே, கோமத்தை ஆரம்பிங்க. மூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்குல்ல. இதோ இப்ப ஆரம்பிச்சிடுறேன். டேய், நான் ஜோதிகா கழுத்துல தாலி கட்ட போறத யாராலையும் தடுக்க முடியாதுடா. தர்மதுரையோட சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரெண்ட் மியூசிக்கை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்ப.